சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கில் பயங்கரவாதிகள் பக்ருதீன் மற்றும் பிலால் மாலிக் ஆகிய இருவரையும் 12 நாள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க சேலம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாரதிய ஜனதா மாநில செயலாளர் ஆடிட்டர் ரமேஷ் கடந்த ஜூலை மாதம் மர்ம கும்பலால் சேலம் மரவனேரியில் வெட்டி கொல்லப்பட்டார். இவ்வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். சமீபத்தில் ஆந்திர மாநிலம் புத்தூரில் சிக்கிய பயங்கரவாதி பிலால் மாலிக் மற்றும் சென்னையில் பிடிப்பட்ட போலீஸ் பக்ருதீன் ஆகியோரிடம் இவ்வழக்கு குறித்து விசாரிக்க முடிவு செய்தனர். இதையடுத்து வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பயங்கரவாதிகள் பக்ருதீன் மற்றும் பிலால் மாலிக் ஆகிய இருவரும் பலத்த போலீஸ் காவலுடன் சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி விஜயலட்சுமி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். போலீசாரின் கோரிக்கையை ஏற்று அவர்கள் இருவரையும் 12 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி அளித்து நீதிபதி விஜயலட்சுமி உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து பக்ருதீன் மற்றும் பிலால் மாலிக் ஆகியோர் சேலம் சூரமங்கலம் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கிருந்து ரகசிய இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். பயங்கரவாதிகள் போலீஸ் பக்ருதீன் மற்றும் பிலால் மாலிக் ஆகியோர் சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதை ஒட்டி பாரதிய ஜனதா கட்சியினர் அங்கு திரண்டிருந்தனர். பயங்கரவாதிகளை இருவரையும் தூக்கிலிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியினர் ஆவேசத்துடன் கோஷமிட்டதால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்த செய்தியாளர்களை போலீசார் திடீரென்று தள்ளிவிட்டு தாக்கினர். இதில் கேப்டன் டிவி வீடியோகிராபர் மற்றும் தினமலர் வீடியோகிராபர் உள்ளிட்டோர் போலீசாரால் தாக்கப்பட்டனர். இதை கண்டித்தும் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் செய்தியாளர்கள் திடீர் தர்ணாவில் ஈடுபட்டனர். நடவடிக்கை எடுப்பதாக உயர் அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து செய்தியாளர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.